ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். புதுக்கோட்டை மாவட்டம். அந்த நபர் பேரு ஜாபர் அலி. சமுதாயத்துல ஒரு சமுதாய ஆர்வலர். இந்த டிராபிக் ராமசாமி மாதிரி சில சகோதரர்கள் இருப்பாங்க. சமுதாயத்துல நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்பாங்க அஞ்சாம. அந்த மாதிரி இருக்கச்சுல அவர் இந்த கல்புவாரி, மணல் கொள்ளை, பல விஷயங்களை தட்டி கேட்டது மாதிரி இல்லாம, நம்மெல்லாம் சும்மா ஒரு நாவினால் பேசுவோம், அது பேசாத மக்களும் இருப்பாங்க. அவர் களத்துல இறங்கி வழக்கெல்லாம் போடக்கூடியவர். அந்த ராமசாமி சொன்னோம்ல அந்த மாதிரி, அவர் அந்த வயசு முதியவர் இல்ல, அந்த மாதிரி கொண்டு போய் அதை நல்ல களமாடுவாங்க. சமுதாய பிரச்சனையை கொண்டு போய் சேர்ப்பாங்க. சேர்த்து அதுக்கு உண்டான போராட்டச்சல அவர் என்ன தெரியுமா சேர்ந்து போட்டாங்க, லாரி ஏத்தி கொண்டுட்டாங்க. லாரி ஏத்தி இப்போ இந்த அருவாள், கத்தி, கப்படா, துப்பாக்கி இதெல்லாம் உடனே ஒரு பெரிய ரிசீவ் ஆயிரும், அதுக்கு எஃப்ஐஆர் போட்டுடலாம். லாரி ஏத்தச்சல எப்படின்னா, வாகனத்துல அந்த எஃப்சிக்கு கொண்டு போறதுக்கு நிறைய வண்டி இருக்கும், வந்துகிட்டே தானே இருக்கும். அந்த மாதிரி சில இதை புடிச்சுக்கிடுவாங்க. வண்டி பிரேக் ஃபெயிலியர் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு நாடகம் ஆடி சேர்ந்துருவான். நாடகமே ஆடிடுவாங்க. பிரேக் ஃபெயிலியர் தானே, கொலையே பண்றான், பிரேக் ஃபெயிலியர்ங்கிற பேர்ல வெளியே வந்துருவாங்க. அப்போ முதல்ல அவங்க என்ன செய்யல, ஆளு தரகாட்டமான ஆளு, வயசான ஆளா, கிராஸா வச்சல மோதிட்டாங்கிறதுக்கு விவரமான ஆளு. அப்போ லாரியில அடிச்சு கொண்ட உடனே பிரேத பரிசோதனை ஆக்சிடென்ட்டுக்கு கண்டிப்பா பண்ணணும். அதை கூட பூசி மொழிவி அடக்கம் பண்ணிட்டாங்க கொண்டு போய். அவங்க மனைவி பேரும் மையம். எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் பாருங்க. சமுதாயத்துல ஒரு அநீதியை தட்டி கேட்க போனால் இந்த நிலைமை நிறைய நடக்குது. அவங்க தட்டி கேட்டு ஒரு வழக்க போடுறாங்க மதுரை கோர்ட்ல. போட்டு அதுக்குண்டான எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்றாங்க. பண்ண உடனே மறுபடி குழிய தோண்டி அந்த எக்ஸ்ரே எடுங்க, அதை எடுங்க, அதை வீடியோ எடுங்க, சரியான அவங்களுடைய பக்கபலமா சில கூட்டத்தோட போய் சேர்ந்திருக்கிறாங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆகி இந்த மறுபடி அவங்களுடைய பிரேத பரிசோதனையை 10 நாள் பண்ணியிருக்காங்க. பிரேத 4 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். பிரேத பரிசோதனை ஆய்வுலாம் என்னது வெட்டுவா, அதுக்கு உண்டானதெல்லாம் எடுத்து கொண்டு வந்துருவோம். அதான வேலையா வச்சிருக்கிறாங்க. அதை 10 நாள் தட்டி கழிச்சிருக்காங்கன்னா அப்போ அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முதல்ல கொலைங்கிற மாதிரி வரல, கொலைங்கிற ஒரு விபத்து மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்நேற்று தான் அந்த சான்றிதழை கொடுத்துருக்குறாங்க. இன்ன வரைக்கும் வெளியே வரல. அப்போ எதுக்கு இதை ஒரு தகவலா சொல்றோம்னா, அநீதியை தட்டி கேட்கிறது நல்லவன் வாழணும், அநீதியை தட்டி கேட்ட நல்லவனை கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. வெளியே வந்தா கொண்டுருவேன், இல்ல தனியா வசமா சிக்கலா என்ன செஞ்சிருவேன், எதையாவது ஒண்ணு செய்து விட்டுருவேன். இப்படிதான் இந்த வாசி இந்த போதையை ஒழிப்பதற்காக இந்த வேலூர் மாவட்ட சைடு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாங்க. அதே போல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஐசோஸ்ல இந்த போதை பொருட்கள், கஞ்சா அப்படின்னு, ஊசி, இந்த கூல் லீஃப் அப்படிங்கிற ஒரு போதை மாதிரி உள்ள வச்சிடுறாங்க. இதெல்லாம் வட மாநிலம் பெங்களூர்லாம் அனுமதி. இங்க நிறுத்தி வச்சிருக்கான். போதை பொருளை கொஞ்சம் கொஞ்சமா நைசா கொண்டு வந்துடலாம், அனுமதி. என்ன மாதிரி அனுமதினா, அது அதிகமான போதை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு டைம் பாஸ் மாதிரி, இந்த பாக்கு போடுறாங்கல்ல அந்த மாதிரி. அந்த கூல் லீஃப் எல்லாம் உள்ள வைத்து பல பேர் விபத்துல ஆயிடுறாங்க. யாருக்குமே தெரியாம நாடகம் ஆடிடலாம், எல்லாத்தையும் ஏமாத்திடலாம். அந்த உள்ள வைத்து தானாவே என்ன செஞ்சிடும், ஒரு போதை வந்துடும். யாரையும் காட்டி அவன் மாட்ட மாட்டான். நாராதுல்ல, நாத்தம் பளிச்சு நினைச்சதுன்னா தெரியும். அப்போ அந்த மாதிரி உள்ள ஆளு ஒருத்தன் தனுஷுன்னு ஒருத்தன் பெரிய பாடி பில்டர், தங்க பதக்கம்லாம் வாங்கியிருக்கான். அவன் போதை பொருளை மோகன் அதை இன்னொருத்தனை பிடிச்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் சேர்ந்து கரெக்டான ஆதாரங்கள்லாம் கொடுத்துட்டான். இவன் அவனை பிடிக்கிறதுக்கு மாதிரி இவனை கொண்டு போட்டான். பாடி பில்டர்னா 10 பேரை அடிச்சு மலர்த்துறவன். அவனையே உள்ள பூந்து என்ன செஞ்சுட்டானுவோ, கொண்டுட்டானுவோ. சென்னையில ஐசோஸ்ல தலைமை காவல் அதிகாரி அலுவலகத்துக்கு பக்கத்துல. ஆனா 100 கூட 1000 கூட நடக்கும். டெய்லி சிஎம் அதையா பார்த்துட்டு இருப்பாரு. 10ஓட 11 துக்கம் துன்பங்கிறது நடந்து கொண்டேதான் இருக்கும். முக்கியமா எம்எல்ஏ, எம்பி, பெரிய பெரிய ஆளு வந்தா நல்லா கூர்ந்து பார்ப்பாங்க. சாதாரண மக்கள் பாதிக்கப்படச்சுன்னா அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணும். வக்கீலு கேஸ்ன்னு கொண்டு போய் நெருக்கடி கொடுத்தாதான் என்ன ஆகும், அந்த நீதியை பெற முடியும். இந்த 2-3 விஷயத்துலயும் சரி, இதைத்தான் நம்ம உணர்றோம். நல்ல மனுஷனை கொண்டு போட்டாங்களே, நம்ம நல்லவருக்கு என்ன இல்லை. ஒரு பாதி முன்னாடி வந்துருங்க, அன்புக்குரிய சகோதரர் கொஞ்சம் முன்னாடி வாங்க. இடம் பாய் இல்லை. அப்போ என்ன இல்லை, பாதுகாப்பு இல்லை. நம்ம அநீதியை கையினால் தடுக்கணும். ஒரு பூமியிலுக்கு நமக்கு என்ன இருக்கு, சட்டமே இருக்கு.
மன்றா மென்கும், நீங்கள் ஒரு அநீதியை கண்டால் கையினால் தடுங்கன்னு கூட இருக்குது, நாவினாலும் சொல்லலாம். ஆனா நிலை எப்படி இருக்குது இப்போ? புடிச்சு எதுக்கு சட்டை அப்படின்னா, இந்த மாதிரி கொலை செய்தா கொலைக்கு கொலை மரண தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் அயோக்கியர்களுக்கும் கேடுகட்டவர்களுக்கும் மோசமான ரவுடி தாதாக்களுக்கெல்லாம் அச்சம் வரும். இல்லைன்னா இந்த மாதிரி செயல் விட்டுருவோம். கத்தியும் இதையும் கொண்டாதானே தெரியும், காரை வச்சு ஏத்தி கொண்டுட்டா இப்படி ஆக்சிடென்ட் மாதிரி ஆக்கி விட்டுருவோம்ல, அப்படிதான் ஆக்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஆகுது. நல்ல லாரியை வச்சு லாரியில தான் காட்டுவாங்க, லாரியில தான் பிரேக் ஃபெயிலியர், இங்க பிரேக் அடிச்சா அங்க போய் நிற்பான். அந்த சொல்வதற்கு பொருந்தும் அந்த ஆக்சிடென்ட் கேஸுக்கு. காருக்கெல்லாம் பிரேக் வந்து நல்ல 100% இருக்கும். அப்ப இதெல்லாம் கவனத்துல வைக்கிறோம். நல்லதை நம்ம ஓங்கி சொல்லணும், அநீதியை எதிர்க்கணும். இப்படியே போனால் அநியாயக்காரர்களுடைய கை ஓங்கிடும். ஓங்கி அதற்கு நம்முடைய மக்கள் பலிகளாக ஆகுவாங்க. நம்ம நினைக்கிற பலிகளாக ஆகாம இருக்காங்க, நிச்சயமா ஆகுவாங்க. தொன்று கொண்டு வருவான். இந்த கூல் லீஃப்லாம் சாதாரணமான அனுமதி பல மாநிலத்தில், வட மாநிலத்துல அதெல்லாம் நல்ல போதை, பைக்கில் போகும்போது விழுந்துடுறாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு வழக்கு இருக்கிறது. அதனால இந்த மாதிரி போதை பொருள்களை கடுமையாக எதிர்க்கணும். இதே போல அச்சங்களை கண்டெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அச்சுறுத்தலை கண்டு அஞ்சவே கூடாது. ஏன்னா அல்லாஹ் வெற்றி நமக்கு தான் தருவான். அப்ப இந்த மாதிரி ஒரு சகோதரர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஜாபர் அலி என்பவர் என்ன செய்த திட்டம் போட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறது. நீதி கிடைக்குமா என்பது இனிமேதான் தெரியும், இன்னும் சில தினங்கள்ல தெரியும். அதனால அப்படிப்பட்ட ஒரு நடக்குது. ஒரு தகவலுக்காக இதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்கிறதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.